அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தற்போதைய சூழ்நிலையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதார சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவதாக இந்த மழை அதைத் தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளிர்கால நிலையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிக்காய்ச்சல். இந்த எலிக்காய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா, அதாவது லெப்டோஸ்பைரா, காய்ச்சலினுடைய பெயர் லெப்டோஸ்பைரோசிஸ், பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா, கால்நடைகள், வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனவினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர், குறிப்பாக வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த 2 வாரங்களுக்குள் எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒருவர் முழங்காவில், ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல், தலையிடி, கண் சிவப்பாக இருத்தல், உடல் நோவு, தசை நோவு, வயிற்று நோவு, சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள், அதாவது இருமல், மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள், அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வைத்தியசாலைகளை நாட வேண்டும். மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிக்காய்ச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவி கொண்டிருக்கின்றவர்கள் எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிக்காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இரண்டாவது இந்த நாட்களிலே பிரச்சனையாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் சளியோடு ஏற்படுகின்ற காய்ச்சல். இது 2 வகைப்படும். ஒன்று சமூகத்திலிருந்து தொட்டக்கூடிய நிமோனியா, அதாவது சளிச்சுரம், அல்லது வகைக்குரியது அல்லாத நிமோனியா, அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே வேகமாக பரவக்கூடிய நிமோனியா. இந்த 2 காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல், தலையடி, இருமல், சளி, மூச்செடுக்க கஷ்டம் போன்ற குணங்குறிகள் பிரதானமாக காணப்படும். ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக நீண்டகால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாகும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வேண்டும். 3வது வகையான காய்ச்சல் வழமையாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல். மழை